ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு லீவு, அதனால் லேட்டாக தாங்க ஏந்திச்சோம். ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாசல் கழுவி கோலம் போட்டதுலேருந்து காஃபி போட்ட வரைக்குமே எல்லாமே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. பசங்களும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்குனாங்க. எல்லா சாட்டர்டேவும் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இது பண்ணுறது, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் லேட்டாக படுக்கிறது, தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பசங்களும் கொஞ்சம் அசந்து தூங்கினதுனால சரி விட்டுட்டேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து அதுக்கப்புறம் பசங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, சரி பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக நான் பார்த்துட்டு இருந்தேங்க. எத்தனை பேருக்கு இதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஆனால் யாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு வந்து உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ நிறைய என்ன மாதிரி வந்து ஹோம் ரொட்டீன் பார்த்துட்டு வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற லேடிஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவங்க பார்க்குற நீங்கள் எனக்கு வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னாக்கா, சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, எதுவுமே பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னவோ எனக்கு கவலையாகவே இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது, என்னன்னே தெரியல, மனசு பாரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி அப்படி தாங்க இருந்தது. மார்னிங் எழுந்ததுலேருந்து நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். பசங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், நம்மளோட ஹோம் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அது என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நான் பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கேனே தவிர, என்னோட வேலை எப்படி உங்களுக்கு இப்போ பாஸ்ட் மூமெண்ட்டாக அந்த வீடியோஸ் தெரியுதோ அதை விட டபுள் மடங்கு என் மைண்ட்குள்ளே வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது என்ன ஃபீலிங்ஸ்னே எனக்கே தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.